காந்தியவாதி சசி பெருமாளின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பினுடைய மாநில தலைவரும் சென்னை மெரினா கடற்கரையில் 2014ஆம் ஆண்டு தொடர்ந்து 54 நாட்கள் மது ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று வந்த மக்கள் நல்வாழ்வு கட்சியுடைய மாநில தலைவருமான ராமதாசன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் ஜபமணி ஜனதா கட்சி தலைவர் ஜே மோகன்ராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கராஜன், ஜனதா பரிவார் பொதுச் செயலாளர் MR ரவிச்சந்திரன், மக்கள் நல்வாழ்வு கட்சியின் பொருளாளர் MT செல்வம், சேலம் குமாரபாளையம் K தங்கவேலு, அம்பேத்கர் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் AD விஸ்வநாத், தமிழ்நாடு பறையர் பேரவை தலைவி கலா என்கின்ற மணிமேகலை, ஏப்ரல் 14 இயக்கத்தின் நிறுவன தலைவர் S சசிகுமார், சேவாரத்ன குடிசை C ராஜேந்திரன், புரட்சி தமிழர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் NGM ஆனந்தராஜ், விவசாயி ஜெயராமன், மதுரை P அண்ணாதுரை, RTI நாகராஜன், சபீர் அகமது, குட்டம் சிவாஜி முத்துக்குமார் மற்றும் S உமாராணி, சுதேசி கலைச்செல்வி, சாந்தி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன், NR தனபாலன், பாமக தலைமை வழக்கறிஞர் K பாலு, புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிகழ்ச்சியை தலைமையை பொறுப்பேற்று நடத்திய மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பின் தலைவர் ராமதாசன் பேசுகையில், தமிழகத்தில் ஆளும் அரசியல் கட்சியும் திமுக கட்சி கூட்டணி தலைவர்களும் எதிரணியில் உள்ள கட்சி தலைவர்களும் மதுவுக்கு எதிராக எந்த செயல் திட்டத்தையும் செய்யாமல் மேடை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து மூதறிஞர் ராஜாஜி எவ்வாறு மதுக்கடையை வேண்டாம் என்று கருணாநிதியை வேண்டிக் கொண்டாரோ அதேபோல ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற முயற்சியினை மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டணி அமைப்பு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் சென்னையில் பாத யாத்திரையாக சென்று மதுவுக்கு எதிராக உள்ள கூட்டணி தலைவர்களை சந்திக்கப் போவதாகவும், மேலும் கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணங்களுக்கு CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசை அவர் கேட்டுக்கொண்டார். உண்ணாவிரத இறுதியில் காமராஜ் கட்சி பொதுச் செயலாளர் ரங்கராஜன் அவர்கள் பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.